12th அட்வான்ஸ் தமிழில் உள்ள காப்பியங்கள் பாடத்தில் உள்ள ஒன்லைனர் கொஷின் தான் பார்த்துட்ருக்குறோம். இதுவரை 95 கொஷின் முடிச்சாச்சு. இப்போ ஒரு 45 கொஷின் பார்க்க போகிறோம். 96லேருந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாகபஞ்சமி கதை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் நாககுமார காவியம். நாகபஞ்சமி கதை என்று அழைக்கப்படும் நூல் நாககுமார காவியம். அடுத்து, நாககுமார காவியம் எத்தனை சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5. நாககுமார காவியம் 5 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, நாககுமார காவியம் பற்றியதில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இளமை காலத்தில் இன்பம் துய்ப்பதிலேயே தனது காலத்தை கழித்த நாககுமாரன் தனது இறுதி காலத்தில் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்வதை இக்கதை. செகண்ட் பாயிண்ட்டு, பிறவி சூழலில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கு துறவின் இன்றியமையாமையை பற்றி இக்கதை பேசுகிறது. ஆன்சர் 2மே சரி. நாககுமாரன் இளமை காலத்தில் இன்பம் துய்ப்பலே தனது காலத்தை கழிச்சிட்டாரு. ஸோ தன்னோட இறுதி காலத்தில் வாழ்வியோட நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்கிறாரு. அதை பற்றினதான் இந்த கதை. அதுக்கப்புறம் பிறவி சூழலில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கு துறவின் இன்றியமையாயை பற்றி இந்த கதை பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, திங்கள் 3 யோகன் தீவினை அறிய நிற்பர். இந்த பாயிண்ட்னா இடையில லைன் வரும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா. லாஸ்ட் பாயிண்ட்டு, தவமுனி அவர்கள் சொன்ன பொங்குனர் கவிக்கடரான் புகுந்து நீர் தெளிந்ததன்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நாககுமார காவியம். ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிறோங்க. அடுத்து, யசோதர காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து 101வது கொஸ்டின் இது. யசோதர காவியம் எந்த மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிறது? ஆன்சர் யசோதரன். யசோதர காவியம் யசோதரன் என்னும் மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிறது. அடுத்து, யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? ஆன்சர் 5. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னா 5 சருக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 320. யசோதர காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 320. அடுத்த கொஸ்டின், ஔதய நாட்டு மன்னன் யார்? ஆன்சர் மாரிதத்தன். ஔதய நாட்டு மன்னன் யார்? மாரிதத்தன். அடுத்து, அபயருசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு தம் பழம்பிறப்பு வரலாறு உணர்த்தி சமண நெறிப்படுத்தியது எக்காப்பிய கதை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் யசோதர காவியம். யசோதர காவியத்தில் தான் இந்த மாரிதத்தன் ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் வர்றாரு. அபயரிசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு தம் பழம்பிறப்பு வரலாறு உணர்த்தி சமண நெறிப்படுத்தியது யசோதர காவியம் கதை. நெக்ஸ்ட்டு, பிறந்தவர் முயற்சியாலே பெறருபயன் தப்பாக்கும் நினைக்கிறேன். பெயரான்னு தெரியலையே. பயனடைவ எல்லா இங்கே பாட்டு லைன் வரும். சிறந்தன முயல பண்ணும் செப்புமி பொருண்மை. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் யசோதர காவியம். அதாவது இந்த ரா வராது. எப்படி வரணும்னா, பிறந்தவர் முயற்சியாலே பெரு பயனடைவ எல்லாம் சிறந்தன முயல பண்ணும் செப்புமி பொருண்மை. இப்படி வரணும். கரெக்டு. ஆன்சர் யசோதர காவியம். அடுத்து, பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற ஐஞ்சிறு காப்பிய நூல் எது? ஆன்சர் சூளாமணி. பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற ஐஞ்சிறுகாப்பிய நூல் சூளாமணி. சூளாமணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் தோலாமொழி தேவர். சூளாமணியை இயற்றியவர் தோலாமொழி தேவர். அடுத்து, சூளாமணி நூலில் உள்ள காண்டங்கள் மற்றும் விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை என்ன? காண்டங்கள் 12ம் விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 2131 ஆகும். காண்டங்கள் 12, விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 2131. நெக்ஸ்ட்டு, சூளாமணி எந்த 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் திவிட்டன் விசயன். சூளாமணி நூலில் வர 2 மன்னர்கள் யார்னா திவிட்டன் விசயன். 11. திவிட்டனின் தந்தை யார்? ஆன்சர் பயாபதி மன்னன். திவிட்டனின் தந்தை பெயர்
பயாபதி மன்னன். நெக்ஸ்ட்டு சூளாமணியை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்நூல் ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. கரெக்டு. செகண்டு, பயாபதி மன்னன் உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணியானான் என்பதனால் இந்நூலுக்கு சூளாமணி என பெயர் வழங்கிற்று என்பர். ஆன்சர் இரண்டும் சரி வரும். இரண்டும் சரி. ஆன்சர் இரண்டும் சரி. அடுத்து, ஆனை துறப்ப அரபு உரை ஆழ்குழி எக்ஸட்ரா. லாஸ்ட் பாயிண்ட்டு, தேனின் அழிதுளி நக்குந் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்னி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சூளாமணி. சூளாமணியிலே இந்த பாட்டு உலக வாழ்வின் இயல்பு எத்தகையது என்பது பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமண நூலான நீலகேசி எந்த நூலுக்கு மறுப்பு நூலாக இயற்றப்பட்டது? ஆன்சர் குண்டலகேசிக்கு. நீலகேசிக்கும் குண்டலகேசிக்கும் தான் மறுப்பு நூல், எதிர்ப்பு நூல். அடுத்து, தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் என எதை கூறலாம் அப்படின்னா நீலகேசி. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி. நீலகேசியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் நீலகேசி திரட்டு. நீலகேசியின் வேறு பெயர் நீலகேசி திரட்டு ஆகும். நீலகேசி எத்தனை சருக்கங்களையும் எத்தனை விருத்தப்பாக்களையும் கொண்டது? ஆன்சர் 10 சருக்கங்களையும் 895 விருத்தப்பாக்களையும் கொண்டது. அடுத்து, பாஞ்சால நாட்டில் நடக்கும் உயிர்கொலையை எந்த சமண முனிவர் தம் தவ வலிமையால் தடுத்தார்? ஆன்சர் முனிச்சந்திரர். பாஞ்சால நாட்டில் உயிர்கொலை நடக்குது. அதை எந்த சமண முனிவர் தன்னோட வலிமையால் தவ வலிமையால் தடுத்திருக்கிறான்னா முனிச்சந்திரர். அடுத்த கொஸ்டினும், முனிச்சந்திரரின் தவத்தை யார் அரசி போல் வேடமிட்டு கலைக்க முயற்சித்தது? யார் அவங்கன்னா பழையனூர் நீலியா. ஆன்சர் பழையனூர் நீலி. இவங்க தான் பின்னாடி அந்த முனிச்சந்திரரையே திருமணம் செஞ்சு அவங்க மனைவி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, சமண சமயத்தின் உயிர் கொள்கை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொல்லாமை. சமண சமயத்தின் உயிர் கொள்கை எதுனா கொல்லாமை. நெக்ஸ்ட்டு, வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் எதுனா பெருங்கதை. அதாவது வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு, நல்லா பார்த்துக்கணும், வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் எதுனா பெருங்கதை. அடுத்த கொஸ்டின், பெருங்கதை காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் கொங்குவேளிர். பெருங்கதை நூலின் ஆசிரியர் கொங்குவேளிர். பெருங்கதை காப்பியம் யாருடைய வாழ்க்கையை விவரித்து சொல்கிறது? ஆன்சர் உதயணன். பெருங்கதை காப்பியம் யாருடைய வாழ்க்கையை விவரித்து சொல்கிறதுனா உதயனோட வாழ்க்கை வரலாற்றை. அடுத்து, பிருகத்கதா என்னும் நூலை பைசாச மொழியில் இயற்றியவர் யார்? ஆன்சர் குணாட்டியர். பிருகத்கதா என்னும் நூலை பைசாச மொழியில், என்ன மொழியில்? பைசாச மொழியில் இயற்றியவர் குணாட்டியார். அடுத்த கொஸ்டின், பெருங்கதையின் மூல நூலாக கருதப்படுவது எது? ஆன்சர் பிருகத்கதா. பெருங்கதையோட மூல நூல் எதுனா பிருகத்கதா. பெருங்கதை எந்த சமய காப்பியம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சமணமா பௌத்தமான்னு பார்த்தா ஆன்சர் சமணம். பெருங்கதை ஒரு சமண சமய காப்பியம் ஆகும். அடுத்த கொஸ்டின், பெருங்கதை எத்தனை காண்டங்களை உடையது? பெருங்கதை 6 காண்டங்களை உடையது. அடுத்த கொஸ்டின், கல்லுட் பிறந்த கழுவா கதிர்மணி மண்ணுட் பிறந்த மாசரு பசும்போன். இங்கே இடையிலே லைன்ஸ் வரும். லாஸ்ட் லைனு, மறுப்பினட் பிறந்த மன்னா முத்தம் வரையிற் பிறந்த வைரமுடு வெற்றி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் பெருங்கதை. இந்த பாட்டு உதயன் போகிற வழியில் உள்ள நருமதை என்னும் பேராற்றின் எழில் பற்றி கூறுகிறது இந்த பாடல். அடுத்து, உதயனின் தாய் கருவுற்று இருந்தபோது டேஸ் என்னும் பறவை அரண்மனையில் இருந்து அவளை தூக்கிச் சென்று டேஸ் என்னும் இடத்தில் போட்டுவிட்டது. ஆன்சர் சரபம் என்ற பறவை எந்த இடத்துல கொண்டு போய் போட்டுருச்சுன்னா விபுலாசலம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுருச்சான். உதயனோட தாய் கருவுற்று இருந்துக்கிறாங்க. அந்த டைம் சரபம்ங்கிற பறவை அரண்மனையிலிருந்து அவங்கள தூக்கி கொண்டு போய் விபுலாசலம் அப்படிங்கிற இடத்துல போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், பெருங்கதை என்ன பாவகையை சேர்ந்தது? என்ன பாவகைனா ஆன்சர் ஆசிரியப்பா. பெருங்கதை ஆசிரியப்பாவால் ஆனது. 31, நுணுக்கமான கலைத்திறன்கள் விளக்கப்பட்டிருப்பது போல
ஆட்சித்திறனுக்கு அவசியமான கருத்துகளும் கூறப்பட்டிருப்பது எந்த நூலின் சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெருங்கதை. பெருங்கதைங்கிற நூலில் ஆட்சித்திறனுக்கு அவசியமான கருத்துகளும் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்று விளங்கும் காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்வது எது? ஆன்சர் கம்பராமாயணம். தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்று விளங்கும் காப்பியங்கள் ஒன்றாக திகழ்வது நம்ம கம்பராமாயணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் யார்? கம்பர். அடுத்த கொஸ்டின், வடமொழியில் யார் இயற்றிய இராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் எழுதப்பட்டது? ஆன்சர் வான்மீகி இயற்றிய இராமாயணத்தை தழுவி கம்பர் இயற்றியதான் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் தான். அடுத்த கொஸ்டின், கம்பராமாயணம் நூலின் காலம், அதாவது கம்பர் வாழ்ந்த நூற்றாண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். கம்பராமாயணம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, கம்பர் இந்நூலுக்கு வைத்த பெயர் ராமாவதாரம். கரெக்டு. இந்நூல் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. ஆமாம், பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை கம்பராமாயணம் முழுமையாக பெற்றது. சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு இயைந்து விளங்குவது. ஆன்சர் அனைத்தும் சரி, எல்லாமே சரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம், கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களை வரிசைப்படி கூறுக. இது நம்ம 6 காண்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் 6மே வரிசையாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாலராக இருக்கிறாரு ராமர், அது மாதிரி பாலகாண்டம். அயோத்தியில் பிறக்கிறாரு, அயோத்தியா காண்டம். அதுக்கப்புறம் ஆனா ஆவண்ணா ஆரண்ய காண்டம். கிட்கிந்தா அல்லது கிஷ்கிந்தா காண்டம். 5வது காண்டம் சுந்தர காண்டம். 6வது காண்டம் லாஸ்ட்டில் யுத்த காண்டம் வரும். அவ்வளோதான். கம்பராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆன்சர் 118. கம்பராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 118. கம்பராமாயணத்தில் 7வது காண்டமாக விளங்குவது எது மற்றும் அதை எழுதியவர் யார்? கம்பராமாயணத்தில் 6 காண்டம் தான் இருக்குன்னு தெரியும். ஆனால் 7வது காண்டமும் இருக்குது. அது பேர் உத்தர காண்டம். அதை எழுதியவர் யார்னா ஒட்டக்கூத்தர். கம்பரோட சமகால புலவர்னு சொல்லலாம். அவர் எழுதிக்கிறார். அப்புறம், தமிழுக்கு கதி. இதில் கதி என்பது எந்த 2 நூல்களை குறிக்கும்? ஆன்சர் கம்பராமாயணம், திருக்குறள். தமிழுக்கு கதின்னு எந்த நூல்களை சொல்கிறாங்கன்னா கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஷின் இருக்குது, அதை அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.